ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போட்டு. காரணம் நம்ம சொல்லணும் இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட பிரச்சனை என்னன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப ஃப்ரெட் ஆகிட்டு இருக்குது எனக்கு. அது இல்லாமல் உடம்பு ஹார்மோன் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லாவே தெரியுது. அதாவது வீட்டில் நான் பாட்டுக்கு சிவனையும் படுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த ஒரு ஃபோன் பேசுகிறதில்ல, யாருக்கும் இந்த பொருள் அனுப்புறதில்லை. ஓகேங்களா, வீட்டிலே தான் படுத்திகிட்ருக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே யூரின் ரொம்ப எல்லோவாக, ரொம்ப ஸ்மெல்லாக போகுது, ரொம்ப ஹீட்டாக போகுது. அப்போ மன உளைச்சல், மன அழுத்தம், ஹார்மோன் சேஞ்ச் ஆகி அதுக்கான ரியாக்ட் அதில் காமிக்குது. ஓகேங்களா, ஒரு சிறுநீர் கழிக்கும் போது போகக்கூடிய வெப்பம் எந்தளவுக்கு உடம்பு கெடுத்துருக்குதுன்னா, அப்போ உடம்புக்குள்ளே எவ்வளோ உஷ்ணமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த உஷ்ணம் வெறும் மன அழுத்தம். ஓகேங்களா, மினிமாரி வெயில் கூட கிடையாது, நல்லா மோடமாக இருக்குது, மழை பெய்யுது. ஓகேங்களா, வீட்டிலே தான் கிடக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பாடி ஹீட் ஆகிருக்குது. ஓகேங்களா, இப்போ கூட பாருங்கள், என் கண்ணு நல்லா செவந்திருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். உளைச்சல், மன உளைச்சல் கூடாது. ஓகேங்களா, இப்போ எவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் ஏங்க திருந்த மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் வந்து ஒரு சிலர் கேட்பீங்க. எனக்கு வெண்புலி பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேங்களா, பல பேர்த்துக்கு வெண்புலி தான் பிரச்சனை. நான் பிரச்சனை நினச்சிருக்கிறேன், ஸ்டார்டிங் காலகட்டத்தில் பயந்தேன். ஆனால் இன்றைக்கி பிரச்சனை எனக்கு வெண்புலி கிடையாது. ஓகேங்களா, எனக்கு பிரச்சனை வந்து இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகளை வந்து நம்ம வந்து உள்வாங்கி நான் அதுக்கு வந்து பழக்கமாயிட்டேன். அதை வாழணும், அதை ருசிக்கணும், அது கூட ஒன்றிணைஞ்சு அப்படியே லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணும், 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆர்வத்தினால தான் நம்ம லேண்டை வந்து ஒரு பக்கம் விற்றுட்டு நம்ம ஒரு போர் போட்டு வேலி அடித்து எந்த ஒரு ஆட்டு தொல்லை இல்லாமல், பக்கத்து காட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து காய்கறி, கீரைகள், பழங்கள், மூலிகைகள் எல்லாம் வைக்கணுங்கிறத ஒரு வெறி எனக்கு பொறுத்தவரைக்கும் அதுதான். உங்களை இதற்காக பாட்டு நிலம், பாட்டி நிலம் இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து விட்டு கொடுத்து போயும் எனக்கு ஒரு பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விடாமல், எங்கடா விற்று பணம் பார்த்துருவான், எங்கடா வேலி போட்டுருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதாவது எதுக்கு வேலி போடுற, அண்ணன் தம்பிங்க பங்காளிங்க யாராச்சும் வேலி போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாரி சண்டையிலே ஓப்பனாக கேட்குறான். இப்போ வந்து வேலிங்கிறது வந்து எதற்காக, நான் வீட்டில் ஆடு இல்லை. ஓகேங்களா, அவன் ஆடு வச்சு வளர்த்துறான், அவன் பாட்டுக்கு ஆட்டை அண்ணந்தால் போட்டுவிட்டு விட்டுறான். ஓகேங்களா, மேய்க்கிறது கூட கிடையாது, அது பாட்டுக்கு சுற்றி வந்து எல்லாத்தையும் தின்னு போட்டு போயிடுது. அது இல்லாமல் நம்ம ரோட் பாயிண்ட்லேயே இருக்கிறாங்களா, மற்றவங்க ஆடு ஓட்டிகிட்டு போகும்போதும் அதேமாரி தான், அதுவும் டக்குன்னு கீழே இறங்கிக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு வேலி அடிக்கணும். வேலி அடிக்கணும்னா இப்போ நம்ம 30 சென்ட் நான் ஃபுல்லாக வேலி அடிக்கிற மாதிரிச்சுன்னா குறைஞ்சது 1 லட்சம் பக்கமாக வந்துடும். அதில் கல் நிறைங்களுக்கு கல் வேலி இதெல்லாம் பார்த்தா 1 லட்சம் வந்துடும். அப்போ அதுக்கு பணம் வேணும். இப்போ நான் ஒரு பக்கம் தான் அடிச்சிருக்கிறேன், என்ன 2 பக்கம் 3 பக்கம் அடிக்கணும். ரோட்டு பக்கம், இந்தாண்ட பிரச்சனை காட்டு பக்கம், இன்னொரு பக்கத்து காட்டுக்கார பிரச்சனை காட்டு பக்கம் அடிக்கலை. ஒரு நடு சென்டரில் எங்கள் பெரிய போட்டு போயிருங்க, எனக்கு நடு சென்டரில் நெட்டதுக்கு இன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அந்த கல் உழுவுற மாதிரி நோண்டிட்டாங்க. மழை பெஞ்சா அதை பற்றி சொத்துக்கிட்டேன்னு விழுந்துடும். லேண்டு தான் எனக்கு பிரச்சனை, வெண்புலி பிரச்சனை கிடையாது. ஆனால் வெண்புலி பரவும் போது என்னென்னா உங்களுக்கு மன அழுத்தம் வருதுங்கிறது எனக்கு புரியுது. நம்ம இவ்வளோ தூரம் கைட் பண்ணுறாங்க, உங்களுக்கே இருக்குது அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு சிலர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது காரணம் இத்தனை ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் எனக்கு பரவ விடாமல் நான் தடுத்துருந்தேன்ல, அதை யாராச்சும் நினச்சி பார்த்தீங்களாங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஓகேங்களா, 10 ஆண்டு காலம் நம்ம பழைய சேனல்லேருந்து இப்போ இது வரைக்கும் தொடர்பு கொண்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு லிப்ஸு மட்டும்தான் க்யூர் பண்ணல, மற்றபடி ஃபேஸ்லேருந்து கழுத்தில் இதேமாரி இங்கே வந்த மாதிரி இண்டாண்டு வந்ததை நான் குணப்படுத்தி காமிச்சிருக்கேன். உருவாக்கி கை காலில் உருவாக்கியும் காமிச்சு மறுபடியும் குணப்படுத்தியிருக்கிறேன். அதனால் வந்து எனக்கு பரவுது அப்படின்லாம் நீங்கள் முதல்ல நினைக்கக்கூடாது. உங்களுக்கு பரவலைன்னு நினச்சி சந்தோஷப்படணும். அதுக்கு ஹார்ட் ஒர்க் நீங்கள் கொடுக்கணும். நான் ஹார்ட் ஒர்க்குங்கிறது உங்களுக்கு கற்று தான் தர முடியும், என்னால் கடைப்பிடிக்க முடியாது. என்னோடய பிரச்சனை நான் வந்து ஃபைட் பண்ணி இந்த வந்து முழுமையாக மீண்டு ஒரு வேலி போட்டு போர் போட்டு இயற்கை சார்ந்த செடிகள் வச்சு இந்த ஹைப்ரிட் காய்கறி போய் சந்தையில் வாங்காமல் நான் வந்து சமைச்சு சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு திருப்தி. அதன் பிறகு தான் நான் மறுபடியும் முழுமையாக நான் வந்து குணப்படுத்திக்க முடியும். ஓகேங்களா, அதாவது உதடு தவிர்த்து, ஏன்னா உதடுங்கிறது கொஞ்சம் முடிஞ்சிச்சு சொல்லி. ஓகேங்களா, காரணம் என்னென்னா இங்கே கூட மின்னெலாம் இல்லாமல் இருந்துச்சு, இந்த சண்டையில் பாருங்கள் எல்லாம் மேலே ஏறி போச்சு. ஓகேங்களா, அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு இந்த பிரச்சனை, உங்களுக்கு வந்து இந்த வெண்புலியே பிரச்சனையாக இருக்கும். ஆனால் வெண்புலியை வந்து பிரச்சனை நினைக்கிற வரைக்கும் வென்று பார்க்க முடியாது. அது ரிலாக்ஸாக விட்டுருங்க, நல்லதை சாப்பிடுங்க, நல்லா உறங்குங்க. ஓகேங்களா, மன அழுத்தம் இல்லாமல் இருங்க, துணிச்சலை வளர்த்திக்குங்க. மெயின் பிரச்சனை துணிச்சல் தான். அப்போ சமூகத்தை எடுத்து ஃபைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெண்புலியை வந்து நீங்கள் ஃபைட் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டீங்க. அது பாட்டுக்கு மாறிட்டோம், அது பாட்டுக்கு வரட்டும் அப்படிங்கிற மாரி போயிடுவீங்க. பிரச்சனை எங்கள் சமூகத்தில் இருக்குது. இப்போ நான் எடுத்துக்கோங்க, நான் எங்கள் ஊரில் வில்லேஜ் தான். ஓகேங்களா, போட்டு இந்த வெண்புலியை வச்சு பொழந்து கட்டிவிட்டாங்க கூட கோபம் வரும், வராமலாம் இல்லை. ஆனால் இப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதா இப்போ நம்ம இந்த சேவையில் இல்லாமல் இருந்ததுன்னா ஒன்று கொன்று இருப்பேன். ஓகேங்களா, இல்லைன்னா செத்துருப்பேன் மன அழுத்தத்தினாலே. ஆனால் கடந்து வலி கூட இருந்தாலும் கடந்து வந்துட்டேன். வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, அதுவும் இன்னும் பிரச்சனை முடியல, லேண்டு பிரச்சனைலாம் முடியல.
ஆனால் இந்த வெண்புலி பற்றியே பேசி தப்பாக பேசி பேசி அதுலேருந்து மீண்டு வரதுங்கிறது அது பெரிய விஷயம்பாங்க. எனக்கு அது சின்ன விஷயம். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து எங்கள் வில்லேஜில் கூட நான் இப்போ வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டுருக்கிறேன். இவ்வளோ பேச்சு கேட்டு இவ்வளோ பேருன்னு. ஆனால் என்ன அதில் ஒரு 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 நல்ல விடயம் அப்படின்னா, அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் சொல்ல சொல்ல எங்கள் கிராமத்தில் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத வெரிஃபை பண்ணேன். 22 பேர் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? இன்னும் தெரியாமல் எத்தனை பேருங்கிறது எனக்கு தெரியல. 22 பேர் இந்த ஒயிட் பேச்சஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ 22 பேர் இப்போ என்னடம் இங்கே பல பிரச்சனைகள் பல சண்டைகள் வந்து வில்லேஜில் இருக்கும் பொதுவாக. அப்போ எல்லாருமே இதுமாரி வந்து பேச்சு வாங்கியிருப்பாங்கள்ல. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு விழிவு உருவாக்கணும், ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், அவங்கள திகைத்து ஊட்டணும். இங்கே உள்ள முட்டாளுக்கு, அதாவது இதுமாரி வெண்புலியை அசிங்கமாக பேசக்கூடிய படிப்பறிவு இல்லாத முட்டாளுங்களுக்கு இதை ஓரளவுக்குனாச்சும் புரிய வைக்கணுங்கக்கூடிய அந்த கோபம் என் மனசில் எழுந்திருக்குது. அது ஒரு நல்லது தான். ஓகேங்களா? இனி வந்து எங்கள் ஊரில் பாருங்கள் போஸ்ட் அடித்து ஓட்ட போகிறேன். வெண்புலி தாண்டி வேறு யாராச்சும் சொல்கிறாங்கன்னா சட்ட ரீதியாக தண்டிக்கப்படுவீங்கன்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஓட்டினா தான் எங்களுக்கெல்லாம் ஒரு புத்தி வரும். அதை நான் வந்து செய்யாமல் விட போகிறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து இந்த நிலம் பிரச்சனை இல்லை. எங்கள் பெரியப்பட்டு பையன் வச்சு செஞ்சதில் எனக்கு ஒன்று உணர்ந்தேன். அது இல்லாமல் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கும் போது ஒரு ஐயா நமக்கு ஈரோட்டிலேருந்து, நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு ரோல் மாடலு, நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், அதுவும் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்துருக்கேன் மலேசியாவில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பதிவிட்டிருந்தார். அதெல்லாம் கேட்ட பின்னாடி அப்போ நம்ம வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதை விட்டுறக்கூடாது, அதுவும் எங்கள் கிராமத்துலேருந்து ஆரம்பிக்கணுங்கிற ஒரு வெறி எனக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்போ நான் இருக்கிறது அதிகப்படியாக படிப்பறிவு பல பேருக்கு இல்லை. ஒரு சில இப்போ படித்த பசங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு புரியும். நான் அந்தளவுக்கு முன்னாடியே விழிப்புணர்வு கொடுத்துட்டேன். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எது அதிக வைக்கிறேன், ஃபேமிலி பிரச்சனையாகட்டும் வெண்புலியான்னு பார்த்தீங்கன்னா 10,000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதில் குறைஞ்சது ஒரு 500-1000 பேத்துக்கு மேலே உள்ளூர் மெம்பர்ஸ். எப்படின்னா இந்த ரீசார்ஜ் பண்ண வருவாங்க, பணம் எடுக்க வருவாங்க, செராக்ஸ் எடுக்க வருவாங்க. நம்ம இந்த செராக்ஸ் ஆப் வச்சுருந்தீங்களா, கடை கூட நான் காலி பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா முடியல, சண்டை போட்டு வீட்டிலே கிடக்குறாங்க, கடை பாட்டுக்கு வேஸ்ட்டாக கிடக்குது, வாடகை கட்டிட்டு இருக்கணும். எல்லாமே உள்ளூர்காரங்க யாரும் அதெல்லாம் இயற்கைக்கு வந்து நாட்டம் செலுத்துறதில்ல. உண்மையை சொல்ல போனால் சிட்டியில் இருக்கிறீங்க நம்ம போல் நண்பர்கள் கூட ரிஸ்க் எடுத்து இயற்கையில் நாட்டம் செலுத்துகிறாங்க. நம்மளுக்கு போல் இருக்கிறவங்களுக்கு தான் நான் பொருள் அனுப்பிட்டுக்கிறேன். அதுவும் நம்ம வந்து இங்கே சண்டை சச்சு போட்டுக்கிட்டு நம்ம பொருள் அனுப்பாதனால கடையை காலி பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஐயோ என்னமோ பேசிகிட்டு இருந்தா இதுதான் என்னோட தப்பு. டாப்பிக்கை மறந்து போடுறேன் பாருங்கள். என்ன சொல்ல வந்தேன் அப்படியே போயிடுச்சு. ஓகே, அதேமாரி நம்ம கொஞ்சம் லேண்டு பிரச்சனை வந்து முழுமையாக முடியாட்டியும் கொஞ்சம் ஒத்தி வச்சு மூவ் பண்ணுற அளவுக்கு பிரச்சனையை பெருசு பண்ணிட்டேன். அதனால் என்னென்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னா ரொம்ப நாள் பிடிக்கும். ஆனால் அதுக்கான அடித்தளம் போட்டாச்சு, நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையில் சரி இனி நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யுனானி மருத்துவத்துக்கு போய் தங்கலாம்னு சொல்லி பிளான் போட்டிருக்கிறேங்க. வருகிற 5ஆம் தேதி நான் நம்ம டீம் மெம்பர்ஸ் அதில் பழைய டீம் மெம்பர்ஸு ஒருத்தர் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கிறாரு. அதனால் நாங்கள் போகிறோங்க. ஏன்னாச்சும் போகிற மாதிரி விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம யுனானி ஹாஸ்பிட்டலில் எல்லாம் ஒட்டுக்காக மீட் பண்ணலாம். நம்ம சென்னை மார்க்கமாக போய் தான் போவோங்க. அதனால் தொடர்பு கொள்ளுங்கள். ஓகேங்களா? ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாமா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போய் அன்ரிசர்வ்டில் எடுத்து சீட்டு கிடைக்குமா, இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்ன எடுத்துகிட்டு ஒன்று எல்லாம் இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் சொல்ல வந்து அப்படி இப்படி டாப்பிக்கை நான் வந்து எங்கெங்கே இழுத்துட்டு போயிட்டு முழுகுது. ஓகே, எதுவாக இருந்தாலும் மனசை திடப்படுத்திக்குங்க. இதை வென்று எடுக்கணும் அப்படின்னா இதை கண்டுக்கக்கூடாது. ஓகேங்களா? அது ஒன்று. மனசை திடப்படுத்துறதுங்கிறது இதுமாரி நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறதுக்கு இது ஒன்று யார் ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க நல்லதுங்கிற பேரில், இதை விட்டுறாத அதிகமாக பரவிடுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதனால அந்த வார்த்தையை பயன்படுத்திடுவாங்க கூட. அதெல்லாம் பெருசாக போட்டுக்க வேண்டாம் மனசில். ஒரு நல்ல சொல்லதான் வந்தாங்க, அது ஏதோ எங்களுக்கு அறியாமல் அது தெரியல அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதை தாண்டி கோபத்தில் நம்மளை வந்து கோபத்தை தூண்டுற மாரி இந்த வார்த்தையை பயன்படுத்தினா தயவு செஞ்சு அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன ஒரு எப்படி சொல்கிறது, என்ன மாரி நடந்துக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம்தான். நானே வந்து சமாளிக்கிறது இல்லை முடியலங்கும் போது அசால்ட்டாக நம்ம வந்து சொன்னா சொல்லிக்க அப்படின்னு விட்டுற முடியாது. கொஞ்சம் மனசு நோவும். அதனால் என்னென்னா நம்ம தோற்ற மாரியே இருந்தாலும் சரி சண்டையில் நம்ம விலகி வர்றது நல்லது. நமக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ வந்து அதை மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே இருந்து மேலும் நம்ம வந்து கோவப்படுறாங்க அந்த வார்த்தைன்னா அதை வந்து அப்படியே பிடிச்சிக்குவாங்க. அந்த தப்பு தான் வந்து நான் இப்போ செஞ்சேன். ஓகே, அதே பிடிச்சிக்கிட்டு அவன் பொண்டாட்டி அவனும் போட்டு பொழுது கட்டுறாங்க. நம்ம அதை கோவப்படாமல் சிரிச்சிட்டு இருந்ததுன்னா ஒரு வேளை அதை வந்து பெருசாக எடுத்துருக்க மாட்டான். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இப்படி இருக்குது அதனால் சொன்னாலும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கே இருக்குது, எங்கள் பெரியம்மாவுக்கு இருக்குது, காலையும் கூட காமிச்சிட்டேன். ஆனால் என்ன
புத்தி இல்லை அவனுக்கு. காமிச்சு சண்டையில் இருக்குது, அதை காமிச்சிக்கிட்டு சொல்கிறேன் இப்படி சொல்லாதப்பியா, பரம்பரை ரீதியாக வரலாம் கூட அப்படின்னா அவன் பாட்டுக்கு பொழந்து கட்டிட்டு இருக்கிறான். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் படிக்காத முட்டா பையன் அப்படின்னு.